நண்பர்களே நல்லா பெரியவர்கள் பரம்பரை உங்கள் வாழ்க்கையில் அறம்பொருள் இன்பம் மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் கொடுத்து 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன். இந்த அற்புத வேளையில் ஆனந்த வேளையில் மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், பேரின்பம் பொங்கட்டும். நண்பர்களே, ஞான மார்க்கத்தில் இந்த நிர்விகல்ப சமாதி என்பது சமாதியில் 60 வகையான சமாதிகள் இருக்கின்றது. நான் 19 வயதிலிருந்து நிர்விகல்ப சமாதி பற்றி பேசுகின்றேன். ஓஷோ விவேகானந்த கேந்திரால என்னைக்கு போனனோ, ராமகிருஷ்ண வம்சர் விவேகானந்த தொற்றுணர்த்தின அந்த அற்புதமான தன்மையை பற்றி என்று பேசணும்னோ அன்றிலிருந்து நிர்விகல்ப சமாதியை பற்றி பேசுகின்றேன். ஆனால் அன்றிலிருந்து முயற்சி செய்து விட்டோம். அறிவு நான் எதையுமே சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 140 நாள் மௌனம் அன்னைக்கு இந்த ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது அதை என்னால் அடைய முடியல. அதுக்கப்புறம் கல்வி ஞானம் போதிக்கிறது குருங்கிறது துரோணர் மாதிரி போதிக்கிறது வேற. அந்த உணர்வுங்கிறது மல்டிபிள் ஆர்கசங்கிறது தந்திரால நிறைய அப்பப்போ வந்துட்டு போகும். நல்ல ஆர்கசம் நல்லா நீட்டிச்சிருக்கும், பேரின்மை இருக்கும். ஆனால் பக்தி மார்க்கத்தில் உடனே கிடைக்கும். அதுதான் பெரிய விஷயம். பக்தி மார்க்கத்தில் உடனடியாக நடக்கும். இந்த இரண்டு அருக்கடாட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களா அப்படியே இறக்கி நிறைய இந்த இந்த 60 நாளில் ஜோதிர்லிங்க பரிகாரங்கள் நிறைய சோழர் கால பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மிக அற்புதமான மிக ஆனந்தமான நிலையில் அந்த 22 நிமிடங்கள் இந்த அற்புதமான அனுபவங்கள் நீட்டித்தது, மகாபரவச நிலை நீட்டித்தது. அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை சொல்கிறேன். அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நண்பர்களே. ஆகிய நண்பர்களே, இப்போது சொல்கின்றேன், இந்த குருகுல முறை ஏன் என்ன வரலாம் ஆரம்பிக்கல, நம்ம உணராத வரலாம் யாரும் அதை சொல்லக்கூடாது. அதனால் அந்த அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓஷோ அடைந்த அன்பம் அப்படிங்கிறது தெரியும். இறைவன் அடைந்த அந்த இறைநிலை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அனுபவித்து பார்க்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருந்தது. ஆனால் தாம்பத்தியத்தில் செக்ஸில் மல்டிபிள் ஆர்கசம் அடுக்கடுக்கான ஆர்கசங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது வேற, இது வேற, இது வேற லெவல். இது நம்ம அனுபவிக்க முடியாத பிறப்படுத்த ஒரு மனிதனும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மகா ஞானம். அடிக்கிற தூள் கிளப்பி அப்படியே கிட்டத்தட்ட தட தட தக 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 தகன்னு ஆடவான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தூக்கி தூக்கி இன்னமும் தூக்கி போடுறது. அந்த பைரவர் பேசினா சுருன்னு இருக்கு. நண்பர்களே, இந்த ஞானத்தை, இந்த அனுபவத்தை, இந்த பேரின்பத்தை இந்த பிறவியில பார்க்காம இந்த பிறவியை விட்டுறாதீங்க. இந்த பிறவியை விட்டுறாதீங்க. இந்த பிறவியை இழந்துடாதீங்க. மகா ஞானம், மகா அற்புதம். தயவு செய்து சொல்கின்றேன், உங்க மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். 30 ஆண்டுகள் நான் காத்திருந்து விட்டேன். 30 ஆண்டுகள் காத்திருந்து விட்டேன். ஒரு 30 நிமிடத்துக்கு நான் என்றைக்கு வேணாலும் 9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். இன்று ஏன் சொன்னா உணர்ந்த வாட்டி தான் சொல்கின்றேன். விண்டவர் கண்டில் கண்டவர் கண்டில் என்பது போன்று 30 வருடம் தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் தந்திராவில் நடந்துருமா? டைனமிக் மெடிடேஷன் என்னமா? டைனமிக் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகள் உட்காந்து பூனால உட்காந்துருக்கேன். இதில் மேஷானில் உட்காந்து பண்ணியிருக்கேன். பூனால அவ்வளோ மெடிடேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ட்ராப் பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. எங்க? ஓஷோட சமாதிகால காலம் என்பது இல்லை. 1 நிமிடம் 2 நிமிடம் இதை உணர்ந்திருக்கின்றேன். ஓஷோடைய சமாதிகால 1 நிமிடம் 2 நிமிடம் இதை உணர்ந்திருக்கின்றேன். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் 1 நிமிடம் 2 நிமிடம் இதை உணர்ந்திருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் கேதார்நாத்தில் அதுக்கப்புறம் பாபாஜி குகையில் இதை உணர்ந்திருக்கின்றேன். எல்லாம் ட்ராப் அந்த சூழ்நிலைகளும் அந்த இடங்களும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது. நான் பிறந்த மண்ணில், நான் சாதகம் பண்ணில் மண்ணில் நான் 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மகாபரவசம் நடந்திருக்கின்றது. எவ்வளோ பெரிய பாக்கியம். தன்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய பெட்ரூமில் என் மனைவியும் இல்லை, அவங்க ஊரில் இருக்காங்க. ஐயோயோயோயோ, அந்த ரசனை, அந்த பேரின்பம், அந்த மகிழ்ச்சி சொர்க்கத்தில் 22 நிமிஷம் இருந்ததுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச அற்புதம். அதை உடனடியாக உங்களுக்கு கடத்த வேண்டும், உடனடியாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே துடி துடிக்கின்றது, அப்படியே ஆடு ஜக ஜக ஜகன்னு ஆடுது. சார், அந்த பரவசத்தை, அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்றது? கிளாஸ் எடுக்கும்போது அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த நிலை அந்த பரவச நண்பர்களே, அந்த பரவச நிலை என்பது அந்த பேரின்ப நிலையில் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுது. பியாண்ட் த வேர்ட்ஸ். பிறவியெடுத்த ஒவ்வொரு மனிதனும் இந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த பரவசத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த பேரின்பத்தை துடிக்கின்றது, கரங்கள் துடிக்கின்றது, சொல்கள் துடிக்கின்றது. அப்படி இருக்கு நண்பர்களே. பக்தி மார்க்கத்தில் தான் இது நடந்துச்சு. தந்திரா மாஸ்டர் வேர்ல்டு ஃபுல்லாக தந்திராவை போத்தி கொண்டு யோகா மாஸ்டர், உலகம் ஃபுல்லாக யோகாவை எடுத்தவன், தந்திராவை எடுத்தவன், உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸோ எடுத்த மனிதன் இன்று பக்தி மார்க்கத்தில் தான் இதை அடைந்தேன். சார், என்ன மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு பைரவர் இறங்கிடுச்சு, வெக்கமா இருக்கு. எனக்கு ஆஞ்சநேயர் வெக்கமா இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி நிலைகள் இருந்தாலும், ஆனால் கண்கண்ட தெய்வமா அப்படியே இப்படி இருந்தாலும் அப்படியே சிலுக்குது சார். இப்போ வடுக பைரவர் சொன்னாலும் தீர்க்கு சார். இது நீங்க பைத்தியம் குழி நிலைன்னு சொன்னாலும் சரி, நீ அறிவற்றவன் என்று சொன்னாலும் சரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. 25 ஆண்டுகளாக ஓஷோவை படித்தேன். ஓஷோவை உணர்ந்து ஒரு டிராப் கூட வரல. தந்திராவை என்னைக்கு தொற்றனோ அன்றைக்கு அந்த அந்த பீக் வந்து போயிட்டு இருந்தது. இந்த 22 நிமிடம் ஐயோ, இப்போ நினைச்சாலும் அப்படியே ஹார்ட் விரியுது, மைண்டு விரியுது, பாடி விரியுது, அப்படியே இறங்குது சார். அந்த வாய்ப்பு பிரசன்ஸில் உங்களுக்கு கொடுக்கறது அப்படியே மெய் சிலுக்குது, அப்படியே கடகடனே என் முடி மின்னுது. அந்த பரவசத்தை சொல்லவே முடியல. இது சொர்க்கம் சார், இது சொர்க்கம். கக்கைன் அடிச்ச மாதிரி, போதை அடிச்ச மாதிரி, அப்படியே ராஜ போதை. ஐயோ, என்ன ஆனந்தம், இத்தனை சொர்க்கத்தை கொடுத்தாங்கிற மாதிரி. நான் 1000 வாட்டி செக்ஸ் பண்ணா என்ன, ஒரு 4 மணி நேரம் செக்ஸ் பண்ணா என்ன ஒரு பெருமை. 22 நிமிடம் எனக்கு நீடித்தது. 22 நிமிடம் நீடித்தது. இப்போ கூட ஆஃப் பண்ணி போட்டேன். இப்போ கூட வந்துச்சு.
அந்த பரவச நிலை கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது, நடக்கும்போது வருது. எங்க அண்ணன், எங்க குருநாதர்கள்லாம் பயப்படுறாங்க. என்ன என்ன என்ன? இது கன்டின்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியிலே 32 வருஷத்துக்கு 30 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஞானம் அடைந்து விடும். கண்டிப்பா அந்த பிறவியில ஞானம் அடைந்து அதுல எந்த மாற்றமும் இல்ல. முக்கால்வாசி கிணற தாண்டிட்டேன். நிர்விகல்ப சமாதிங்கிறது முக்கால்வாசி கிணறு. இந்த ஒரு ஒரு அந்த கன்டினியூட்டி அந்த 5 நாள் 6 நாள் நடக்கிற நிகழ்வு பார்த்தா, மகா சமாதியும் அடைந்து விடுவேன் என்று வேண்டுகோடு தான் தொடுகின்றது. அது அடைந்து விட்டனா, அடைந்து விடலானா ஆண்டவனுக்கு தான் விருப்பம். ஆகவே நண்பர்களே, இந்த அமிர்தத்தை, இந்த ஆனந்தத்தை லைவ்ல அந்த மாஸ்டர் அள்ளி குடுக்குறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வஜ்ரதேக பயிற்சிங்கிறது எந்த நேரத்தில ஆரம்பிச்சோமோ, வஜ்ரதேக பீஷ்மர் அர்ஜுனா பயிற்சிங்கிறது எந்த நேரத்தில ஆரம்பிச்சா வேற லெவல். அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்குது. அவ்வளோ பரவசத்தை, அவ்வளோ மிராக்கிள்ஸ், அவ்வளோ அற்புதம் நடக்குது. உங்க அத்தனை பேரும் பண லெவல்ல சுவிட்சர்லாந்து கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். என்ன நம்பினவர்கள் அத்தனை பேரையும் இந்த லெவல்ல கொண்டு போய் வைக்கிறேன் நண்பர்களே. இப்ப பெரியோர்கள், மூத்தோர்கள் நம்ம சுப்பிரமணியன் சார் வந்து நம்மளுடைய கிஷோரானந்த லண்டன்லேருந்து, அதுக்கப்புறம் சண்முகம் ஐயா எல்லாரும் சேர்ந்து இந்த பரவச நிலை இந்த பூமியில கொஞ்ச நாள் நீங்க இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும். எல்லாரும் கூடி வரணும். அதை வந்து சாந்தப்படுத்தணும்னு பட்டாபிஷேக விழான்னு சொல்லி பெரிய செங்கோல் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு குரு சுக்கிர இந்திர பட்டாபிஷேகம் பண்ணணும். அடுத்த சனிக்கிழமை வைக்கணும்னு அது அடுத்த பௌர்ணமிக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைய ஒன்று நடக்குது. நிறைய பேசுறேன். நிறைய பரவச நிலையா இருந்து பித்துக்குளிதனம்னு சொல்லுவாங்க. அந்த ஞான நிலையிலேருந்து 30 வயசு என் அறிவை மீறி நல்ல விஷயங்கள் பேசுறேன். சில பேர் எடுத்தறிஞ்சு பேசுறேன். சில பேர் அரவணைச்சு பேசுறேன். சில பேர் திட்டுறேன். சில பேர் பாராட்டுறேன். ஒண்ணு மட்டும் நினைச்சேங்க. பாராட்டுறேன் உங்கள ஒருத்தன் பாராட்டுறேன்னாங்க நீங்க கீழ போறீங்கன்னு அர்த்தம். நான் திட்டிட்டேன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆகவே நண்பர்களே உன்னோட கொண்டு பேசிட்டு இருக்கேன். அதனால 48 நாள் வரலும் காத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால, இந்த குருவுக்கு ஒரு பட்டாபிஷேக விழாவை இந்த பௌர்ணமி 27ஆம் தேதியே அபயமுருகன் சார் மர நடு விழான்னு நடத்தும். இது மிராக்கிள்ஸ் இதில நடந்துருச்சு. அதனால அங்க வர நீங்க தயவுசெய்து அப்படியே அமிர்தபுரி வந்துருங்க. அதுக்கான ரூட்ட போட்டுறோம். உங்களுக்கு தங்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டா மரம் நடணும்னு சொன்னா, அதனால நீடாமங்கலத்துக்கு வந்துருங்க. இந்த பௌர்ணமி 27ஆம் தேதி உங்கள் எல்லோருக்கும் மகா அமிர்த குருவுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகின்றது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சார் இந்த தொட்டுப்பட்டியில் போய் பூஜை பண்ணிட்டு வரோம். விஷாலை ஏன் பாராட்டி பேசுறேன் சார், ஒரு 20 லட்ச ரூபா போட்டான் சார், 40 லட்ச ரூபா எடுத்தான் சார், இது பைத்தியம் கொடுத்தான்னு நினைச்சிட்டு திடீர்னு பைரவன் வச்சு தரேன் நான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கோடி ரூபா ஈச் பண்ண போறேன், 10 கோடி ரூபா விஷ்ணு விக்னேஷ்குள்ள நான் பாராட்டிக்கிட்டே இருந்தேன். அதோட கதை பிசினஸ். ஆனா இவன் அவ்வளோ பெரிய அறிவை பயன்படுத்தி இவங்கிறவன் 52 வயசு அவருக்கு. அவ்வளோ அறிவை பயன்படுத்தி முத நாள் வந்தப்ப 11,000 ரூபா சிவசுப்ரமணியம் பேச்சு தான் 22,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாத அன்னைக்கு 1 லட்சம் தூக்கி அடிக்கிறான், 2 லட்சம் தூக்கி அடிக்கிறான், 3 லட்ச ரூபா கொடுத்து கொரோனா சார். ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆகவே நண்பர்களே, எனக்கு ஞானம் நடந்ததுங்கிறது ஒரு மிராக்கிள். 30 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நேத்து இன்னைக்கு நடக்கல. ஒரு கூட 6 வருஷத்துல இருந்த புத்தர் கூட 30 வருஷ போராட்டம் என் கர்மா கரைக்கிறது 1500 சிவாலயங்கள் போனேன். 104 திவ்ய தேசங்கள் 12 ஜோதிர்லிங்கத்தையும் 12 அவ்வளோ கர்மா எனக்கு. எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு போனேன். பிரம்மகத்தி தோசை உலகத்துல இருக்க அத்தனை தோசை நிவர்த்தி பண்ணேன். இன்னைக்கு வந்து எவ்வளோ தியானங்கள் 46 வருடங்கள் ஆன்மீகத்தில செலவு பண்ணேன். அதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு வந்து 46 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஞானம் எனக்கு கிடைத்திருக்கின்றது என்பது இந்த நிர்வகல்ப சமாதி அனுபவம் கிடைச்சுன. ஆனால் உங்களுக்கு ஒரு கெட்டியான குரு அமிர்த குருவை பிடித்துக் கொண்டிருந்த இன்று இப்பொழுது இந்த நொடி பொழுதில் உங்களுக்கு நான் அதை விளைவாக்கிவிடும் நண்பர்களே. ஆகவே இந்த 17ஆம் தேதி அமிர்த ஒரு இது பண்ணுவாங்க. பெரும் பாக்கியங்கள், பெரும் பாக்கியங்கள். இந்த 27ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கும் அமிர்தபுரியில் அந்த பட்டாபிஷேகம் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நிகழ்த்த இருக்கின்றீர். ஒரு லைவ் குழு வாழ்க்கையில ஆசீர்வாதம் பண்ணா ஜென்ம ஜென்மாந்திர ஓஷோ சொல்வார் 21 தலைமுறைகள் புண்ணியங்களை அதுவும் என்லைட்மெண்ட் அடைஞ்சு என்லைட்மெண்ட்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் சார். அது யாராச்சும் ஒரு தங்கிருக்கிட்டேன் நிர்வகல்ப சமாதி அது நான் சாதிச்சுட்டேன். அதை ஒரு ப்ரூவ் பண்ணிட்டேன். எனக்கு ஏற்பட்டது நிர்வகல்ப சமாதி. இதுவே ஞானத்துக்கு சமம். 60 வகையான சமாதிகள்ல மகா சமாதிங்கிறது இந்த பாடியை விட்டு உலகத்தை விட்டு ஓஷோ போன மாதிரி அதான் என்லைட்மெண்ட். நிர்வகல்ப சமாதிங்கிறது 22 நிமிடம் நீடிக்கும், 22 மணி நேரம் நீடிக்கும். அந்த போதையிலே ராஜபோதையில் ராமகிருஷ்ணன் ஒரு வாரம் இருந்தார், ரமணர் 14 இருந்தார். எனக்கு 22 நிமிடம் நீடித்து இருக்கின்றது. நீடித்தது நிமிடம் கண்டினியூவா டெய்லி 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 இப்போ கூட நான் கிளாஸ் எடுக்கும்போது 15 2 நிமிஷம் ஆஃப் பண்ணேன். அந்த அளவுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது நண்பர்களே. இந்த பரவச நிலையை, இந்த பேரின்ப நிலையை என்ன தவம் செய்தோம் இந்த அமிர்த உரை சந்திக்க என்ன தவம் செய்தது சார். இதெல்லாம் அனுபவிக்காம இந்த பூமி அப்படி ஒரு ஆனந்த வார்த்தையில விருணிக்க முடியாது சார். 22 நிமிஷம் நான் சொர்க்கத்தில் இருந்தேன் சார். முடிச்சு விட்டு பார்க்கும்போது ஐயோ, சில பேர் அது ஏற்படும் போது பாடி அதிர்வு ஏற்பட்டு உயிர் போயிடுவாங்க. நான் வந்து ஆனந்த நிலையிலேயே அப்படியே வந்து பேரானந்த நிலையை அப்படியே மகா பேரின்பத்தில் இருந்தேன். அது சில பேருக்கு வலியை கொடுக்கும், சில பேருக்கு டென்ஷன் கொடுக்கும். எனக்கு அப்படியே இப்போ கூட வருது சார். ஆகவே நண்பர்களே, தயவு செய்து கொண்டேன் இந்த 30 வருஷத்துல நான் இப்படி பேசினதே கிடையாது. இந்த 30 வருஷத்துல சாமி இறங்கிருச்சு, அதான் இறங்கிருச்சு பொய்ன்னு கிண்டல் பண்ணும் ஓஷோன்னு சொல்லுவேன். ஆனால் நான் என்று எனக்கு வடுக பைரவர் இறங்கி விட்டார், எனக்கு வந்து பைரவர் காட்சி கொடுத்து விட்டார், எனக்கு வந்து மகா காட்சி கிடைத்து விட்டது, இறைத்தன்மையை பார்த்து விட்டேன் என்று சொல்வது ராமகிருஷ்ண வம்சருக்கு வந்து காளி காட்சி கொடுத்த மாதிரி தான். ஆனால் எனக்கு நான் பைரவர் பக்தர். என்னைக்கு நான் அந்த சட்டநாதரை போய் தொட்டோனோ அன்னைக்கே என்னோட வாழ்க்கை மாறி போச்சு நண்பர்களே. இன்னைக்கு 1000 கோடி இல்லை 10,000 கோடி 1,00,000 கோடி சொர்ணாகசன பைரவரை வாசல்ல வைக்க போறேன். அதே நண்பர்களே, இந்த அரிய வாய்ப்பை விட்டு விடார்கள். இந்த சும்மா ஒரு மெசேஜ் தான் போட்டேன். தெத்துப்பட்டி மணி எனக்கு போனே பண்ணல. எங்கடா எனக்கு கண்டுகளில் ரூம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. விஷால் பூனேலேருந்து வந்திருக்கான் சார்.
செங்கோல் பூஜை பண்ணுறதுக்கு பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து 3வது ஆளா செந்தில்குமார் சார் சொல்லுது, நாளைக்கு 3வது ஆளா உங்களை வந்து பார்த்தே தீருன்றது நிற்கிறான். அவன் வெறியனா? அவன் ஏன் 24,000 கோடி சம்பாதிக்க மாட்டான்? ஏன் 24,000 கோடி போமாட்டாங்கிறதுக்கு உதாரணம். யோசிச்சு பாருங்க. சார் எப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் யோசிச்சு பாருங்க சார். பூனால இருக்கேன். எங்கடா சிவசுப்ரமணியன் சார் சொன்னார் பூனால. சரி திண்டுக்கல் வந்திருப்பான்னு கேட்டா, திண்டுக்கல்ல ரூம் போட்டு உட்காந்து நாளைக்கு 8 மணிக்கு பூஜையை புக் பண்ணிட்டேன் நான். 15 23 பேருக்கு பொதுவா போட்டேன். விஷ்ணுகுமார் சார் அவர் குரோன்லயே இல்ல. அவர் ஃபோன் அடிக்கிறாருன்னு அங்க போயிட்டேன். ஆகவே நண்பர்களே, குருவோட கடக்கன் பார்வை பெற்று குருவோட கடக்கன் பார்வை கிடைக்க குடு பார்க்க கோடி, அதுவும் வந்து நிர்வல சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் பார்க்கறது மகாபாக்கியம். அதே நண்பர்களே, இந்த டைட்டானியம் என்லைட்மென்ட்கள் நானே வரவேற்கின்றேன். உங்களை ஆசீர்வாதம் வாரி வழங்குகிறேன். உலகத்தில் எந்த நாடுகள் இருந்தாலும் 17ஆம் தேதி உலகத்தினே சொல்லிட்டேன். எந்த நாடுகள் இருந்தாலும் இந்த வாய்ப்பு கோடான கோடி வாய்ப்பு, லட்சோப வாய்ப்பு வந்து அந்த அமிர்த குரு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பார்வை பெற்று அந்த அந்த அத்தனை அபிஷேகங்கள் பண்ணி அந்த பட்டாபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அந்த ஆசீர்வாதங்கிறது உலகத்தில் கிடைக்காது. ஓஷோ இருந்தால் நான் போய் அடைஞ்சிருப்பேன். என்னுடைய குருநாதர் ஓஷோ இல்லாதனால தான் இத்தனை ஆண்டுகள் நான் தவற விட்டேன். எத்தனையோ வாட்டி நீ பொய்யா கூட சொல்லுங்கன்னாங்க, சொல்லவே இல்லை. இன்றுதான் 18ஆம் தேதி தான் அது நடந்திருக்கின்றது. ஆகிய நண்பர்கள், இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது பெரிய சமாதி. அத்தனை பேருக்கும், என்னை நம்பி வந்த அத்தனை பேருக்கும் என்னால் அதை கடத்த முடியும் கடத்த முடியும் கடத்த முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அதற்கப்புறம் தான் குருகுல வாசம் என்பதை அறிவிச்சிருக்கின்றேன் நண்பர்களே. நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, ஞானம், என்லைட்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை குருகுல வாசத்தில் இப்போ ஆன்லைனில் தான் சொல்லி விட்டுருங்க. பழைய டவுட்ஸ் நிறைய கேட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரு வருஷம் கோர்ஸாக குருகுல வாசத்தில் ஒரு வருஷம் வந்து சாதன பாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜக்கி சொல்கிறார், அது மாதிரி யோகா பாதா, அதிர்ஷ்ட பாதா, ஐஸ்வர்ய பாதை அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஜூம்லாம் விட்டுருங்க. லைவ்ல தொட்டு காட்டாத வித்தை சுட்டு யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றது ஒரு வருட காலத்தில் உங்களை மாஸ்டர் ஆக்குறேன். ஒரு காலத்தில் உங்களுக்கு என்லைட்மெண்ட் ஆக்குறேன். ஒரு காலத்தில் நிர்விகல்ப சமாதி ஆக்குறேன். ஒரு காலத்தில் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் ஆக்குறேங்கிற சவால் இன்னைக்கு சொல்லிக்கொண்டு எல்லோரும் ஐஸ்வர்யத்தை பெறுங்கள், எல்லோரும் ஆனந்தத்தை பெறுங்கள். இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃப்ரீ. இந்திர சபைக்கு என்ன பயிற்சி 3 லட்ச ரூபா போட்டிருக்கேன். ஆனால் என் கூட பயணித்து இதை கற்றுக்கணும் குருகுல வாச முறைப்படி இப்போ எப்படி வந்து வேதத்துக்கு வந்து பிள்ளையார் பட்டி இருக்கோ அது மாதிரி உலகத்துக்கான தந்திராவையும் உலகத்துக்கான சாம வேத தண்ட அத்தனை மணி மந்திர அவசியம் எல்லா கலையும் நான் போராடி 46 ஆண்டுகள் ரத்தத்தையும் எரிவு செஞ்சு கற்றுக்கிட்ட கலையை உங்களுக்கு போதிச்சு அந்த நிறைவில் நிர்வகல்ப சமாதி கடவுளை எனக்கு உணரவும் முடியும், காட்ட முடியும். ராமகிருஷ்ண சவால் விடுகின்றேன். 100 இளைஞர்களை கூட இந்தியாவை மாற்றுகிறேன். ராமகிருஷ்ண ஒரே ஒரு விவேகானந்தருக்கு அந்த நிலையை தொட்டு காட்டினார். என்னை நம்பி ஒரு 1000 பேருக்கு தொட்டு காட்ட முடியும். ஏனென்றால் நான் உடலை வலிமாக்கினேன். வஜ்ரதேகன்னு நான் ஆரம்பிக்கும் தெரியும். ஓஷோ சொல்லுவார், என்லைட் அடையும்போது அதிர்ச்சி, நேற்று அந்த அதிர்ச்சியில் உயிரை போயிருக்கு. ஆனால் நான் சொன்ன சாதகங்கள் என் உடம்பு வைஜிரமாக்கினது 108 நாள் தெரிஞ்சோ தெரியாமல் நான் செய்த வந்து சாதனைகள் தான் இந்த 64வது நாளில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கின்றது நண்பர்களே. ஆகிய நண்பர்கள் எல்லாரையும் பாடியை ரெடி பண்ணிட்டேன். உங்க அத்தனை பேருக்கும் என்லைட்மெண்ட் ஆகக்கூடிய தகுதி இருக்கின்றது. உங்க அத்தனை பேருக்கும் இந்த நிர்விகல்ப சமாதி அடையக்கூடிய தகுதி இருக்கின்றது. எப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கட்ட முடியாது. நீங்க 3 லட்ச ரூபாய் கொடுத்து குரோன்ல வந்தா கூட அதை வந்து உணர முடியுமா தெரியல. சாதன பாதா என்ற ஒரு வருட கால என்னுடைய அமிர்தகுருடைய ஐஸ்வர்ய பாதையில் பயணிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து இடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, டிராவல் ஃப்ரீ, எங்க கூட எங்கெங்க வந்தாலும் எல்லாம் ஃப்ரீ. அந்த 5 பேரை இளைஞர்களை மட்டும் ஒரு 30 வயசுக்குள்ள வர இளைஞர்களோ நீங்களோ உங்க குழந்தைகளை வச்சு அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள 18 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ள இருக்கணுங்கிறது லிமிட். அதுக்கு மேலே எனக்கு வயசு கம்மி சார், நான் வரேன்னு சொன்னாலும் வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டும் இந்த பாதை உங்களை ராஜராஜனாக்கும், இந்த பாதை உங்களை ராஜராஜேந்திர சோழனாக்கும், இந்த பாதை உங்களை இந்திரனாக்கும், சந்திரனாக்கும், உலகத்தின் மகா சக்திமானாக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாழ வைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அத்தனையும் மாஸ்டர் இவ்வளோ காஸ்ட்லி கூட மாஸ்டர் உங்கள்கிட்ட நெருங்கவே முடியல. மாஸ்டர் உங்கள்கிட்ட ஃபீஸ் 3 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா இப்படி வருதே மாஸ்டர். நாங்கள் எப்படி வெறும் மாசந்திரா 21,000 உங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எலைட் மாசந்திரா குரோனில் கூட இப்படி கத்துறதில்ல. ஆகவே முதலாக இந்த பரவச ஆனந்த பேரின்ப நிலையை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்பதில் இந்த குழு வந்து மகாசக்தி உங்களோட இதில் அட்டன் பண்ண 18 பேரும் என்லைட்மெண்ட் அடைஞ்சிருங்க. எல்லோரும் சாதன பாதைகள் தொடர்ந்து ஒரு வருஷம் இருக்க முன்னாடி 15 நாள் 20 நாள் அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுட்டு போங்க. ஃப்ரீயாக சொல்லித்தரேங்கிறத சொல்லி முடிச்சிடறேன். இதை யாருமே அறிவிக்க மாட்டேன். 1000 குரூப்லையும் அறிவிச்சிட்டேன். சும்மா இருக்கிற ஜக்கி கிட்ட போய் தொங்கி நிற்பீங்க, சும்மா இருக்கிற ரஜிஷாவில் போய் தொங்கி நிற்பீங்க. ஒரு படி கூட அறிய மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு படி தேன் கொம்பு தேனை நான் வாரி அடைக்கின்றேன், வாரி அமிர்தத்தை வாரி அணுகுகின்றேன் என்று எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரஸில் அறிவிச்சிட்டேன். சார் சம்மந்தமெல்லாம் எக்ஸ்ட்ரஸில் ஒன்றை கடை கொண்டு பேசிட்டுங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் யாருனே தெரியாது, எங்கள் குருநாதரோட பிஏ அவன் எங்கேயோ இருந்தான்.
எனக்கு சேர்ந்தவங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கு. எல்லாருக்கும் 5 பொண்ணு, ஒரு பொண்ணுன்னு ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுட்டு காலைல ஃபோன் பண்ணி, "ராஜா நீ நாலாயிரம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும். நான் 5 அண்ணா 5 பொண்ணு இல்ல 10 பொண்ணு நானே போடுறேன். கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன்னு" சொல்லிவிட்டு சம்மந்தம் இல்லாம வாக்குறுதி குடுத்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான், அந்த சாந்தி பண்றதுக்கு தான் இந்த பூஜையை பண்றார்கள் நண்பர்களே. அன்றைக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து 140 நான் 100 நான் சொன்னேன் 1000 1500 சிவாலயங்கள், 103 திவ்ய தேசங்கள், அறுபடை வீடுகள், 12 ஜோதிர்லிங்கத்து 12 வாட்டி சுத்தி வந்தவன் மட்டுமல்ல, பைரவரை காட்சி கொடுத்து பைரவரை இறக்கி இந்த உலகத்தில் அம்பானி வீட்டு வாசல்ல இருக்குது அதாவது சொர்ணாகாசன பேர் கோடான கோடி குபேரனுக்கு கோடான கோடி பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த 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 அற்புதமான ஆனந்த காட்சியை பைரவரை வடுக பைரவரோட சூட்சுமத்தை சொர்ணாகாசன பேர் தான் வந்து வடுக பைரவர்னு சொன்னாலே அது இறங்கி நின்று இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஓஷோ சீக்கிரம் நந்தி தேவன் தான் ரொம்ப காலமாக சொல்லி இவரோட அருளாசில அந்த மகா ஞானத்தை மகா அற்புதத்தை குரு தொட்டு காட்டாதத்தை அன்னைக்கு தொட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுகின்றேன். இன்றைக்கு அந்த வாக்கியத்தை வந்து செந்தில் சாரும் சுபசுப்பிரமணியன் பெற்றுவிட்டார்கள். விஷால் வெயிட்டிங்ல இருக்காரு. எல்லோரும் 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 27ஆம் தேதி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இந்த பௌர்ணமி அன்னைக்கு எவ்வளோ பெரிய வேளாலும் வாருங்கள் என்பதை வெளியிட்டு இதை நான் சொல்லக்கூடாது. நீங்களே போட்டி போட்டு நிறைய எங்கே வரணும் எது வரணும் வந்து பிடிச்சா பிடிக்கணும். நண்பர்களே, இன்று அறிவிக்கலை, நேற்று அறிவிக்கலை. 18 வயசுல இருங்க 25 என்னுடைய 46 வயசில் 31 தேடலுக்கு அப்புறம் இதை அறிவிச்சு நான் நிறுவனங்கள் சமாதி அடைந்து விட்டேன். நான் கண்டேன், அந்த மகா காட்சியை கண்டேன், அந்த மகா பரவசத்தை கண்டேன், மகா பேரின்பத்தை உணர்ந்தேன். பரமானந்தத்தில் இருக்கின்றேன், சொர்க்கத்தில் இருக்கின்றேன். ஐ ஆம் இன் பாரடைஸ், ஐ ஆம் இன் சொர்க்கத்தில், இந்த லோகத்தில் இருக்கின்றேன் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் என்பதிலே அது அத்தனையிலும் உங்களை உட்கார வைக்கின்றேன். அது அத்தனையிலும் உங்களை வாழ வைக்கின்றேன். சரணாகதி மட்டும் இருந்தால் வாருங்கள். இதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஃபீஸ் போடுவோம், ஹெவியாக தான் போடுவோம். 27ஆம் தேதி என்னை வந்து சந்திக்க வரக்கூடிய நண்பர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே என்னை வந்து தரிசனம் பண்ணலாம். அன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்டு அமிர்தபுரியில் இருந்து சந்தோஷமாக இருந்து போயிடலாம். இது ஊரே உலகமே முடுப்புமே ஒரு லைவ் குரு இவ்வளோ பெரிய ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது என்பதை சொல்லிக்கொண்டு நண்பர்களே, நாங்கள் வேற ஒரு பிளான் பண்ணோம். சாரை வச்சு அவைமுருகனை வச்சு மரம் நடுவதுங்கிறது இந்திர பட்டாபிஷேகம், அதாவது சுக்கர பட்டாபிஷேகம், குரு பட்டாபிஷேகம், சீடர்களால் நடத்தக்கூடிய அற்புத திருவிழாவை கண்டு ஆசீர்வாதம் பண்ண வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு தந்திராவில் ஒரு அற்புதமான 2வது அறிவிப்பு குருகுல முறை. யாரெல்லாம் வாழ்க்கையில் செட் ஆகல பிரச்சனை ஆகுங்கன்னு ஒரு வருஷம் லீவை போட்டுட்டு வந்து உட்காருங்க, என் கூட இருங்க, உங்களை நான் வந்து கொடிஷன் ஆக்கி காமிக்கிறேன், விசால் அந்த ஹோலை உருவாக்கி வைக்கிறேன், இருந்து என்னத்தை சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிறத கேள்வி வைக்கிறேன். உலகத்தில் எந்த நாடுகள் இருந்தாலும் ஒரு வருஷம் என் கூட நீங்களோ உங்கள் மகன்களோ 18 வயசுல 30 வயசுக்குள்ள இருங்க. வயசு பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் இருங்க. அமிர்தத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன். டெய்லி நியூமராலஜி ஒரு பக்கம், அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம், ட்ரோனாலஜி ஒரு பக்கம், கோயில்கள் பரிகாரங்கள் ஒரு பக்கம், தந்திரா ஒரு பக்கம், உலகத்தில் உங்களை இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆக்குறேன். இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆக்குறேன். சரிதானுங்களா சார்? இது எல்லாத்தையும் நான் செய்து முடிக்கின்றேன், செய்து முடிக்கின்றேன், செய்து முடிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஐயா நண்பர்களே, இந்த அற்புத வாய்ப்பு, ஆனந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவிலே ஞானத்தை அடையுங்கள், இந்த பிறவிலே 10,000 கோடி அடையுங்கள், இந்த பிறவிலே 20,000 கோடி அடையுங்கள், நீங்கள் சொன்ன ஆசைகளெல்லாம் அடையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான தந்திரா முறையை சொல்லி 21வது ஸ்டேஜ் சொல்லி முடிது. நண்பர்களே, ஈஸியாக என்லைட்மெண்ட் அடையிறதுக்கு, ஈஸியாக அந்த ஆர்கசம் அடைவது சார். இந்த பக்தி உங்களுக்கு இருக்கணும், இந்த பரவச நிலை இந்த இருக்கணும். ஒரு நாக்கில் வந்து இவனுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, விஷாலுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு நாக்கில் எனக்கு வந்து சொருன்னு வந்து கனெக்ஷன் ஆகி போய் சர்ன்னு இறங்கி சம்மட்டி அடித்த மாதிரி அடித்து என்னை பரவச நிலை கொண்டு போயிட்டு பைரவர் அந்த இறைநிலை. நான் வந்து பைரவர் கும்பிட்ற ஆளே கிடையாது. நான் வந்து ஓஷோ சிவனை கும்பிட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை கும்பிட்டுருக்கேன். நான் வந்து பைரவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணி சட்டநாதரில் ஏறி இன்னைக்கு போய் அந்த வடுக பைரவர் தொட்டோனோ அன்னைக்கே என் வாழ்க்கை மாறி போச்சு நண்பர்களே. அதுக்காகத்தான் கால் வண்ண மங்கை கண்டேன் அகலிகைக்கு வந்து ராமர் பாதம் பட்ட மாதிரி எனக்கு வந்து சொன்ன அந்த வடுக பைரவர் சீர்காழி சட்டநாதருடைய ஆசீர்வாதம் தொட்டது எத்தனையோ உயிர்கள் போயிருக்கேன். ஐயோ சட்டநாதருடைய வடுக பைரவர் மேலே போய் மாடியில் போய் அந்த தொட்டு அது வடுக பைரவரோட தத்துவம் என்னோட தாற்பயம் நிர்வாணமாக நின்ன வடுக பைரவரோட ஆண்குறியில் இருக்கக்கூடிய அஸ்வதத்தை எடுத்து என் நெத்தியில் வச்சு விட்டார். அதுதான் அற்புதம். அது ஒரு டிராப்பே அத்தனை லட்சம் அத்தனை கோடிங்கிறாங்க. அது கிடைக்காத அற்புதம் கேனர் கூட கிடைக்கல. அந்த ஆண்குறியில் இருக்கு தாற்பயம் வந்து தந்திரா தாற்பயம் தான். நான் எடுத்துக்கொண்டிருப்பு தந்திரா தான். ஆனால் தந்திரா நிப்பாட்டி பக்தி மார்க்கத்தில் வரப்போறேன் என்பதை சொல்லிக்கொண்டு உலகத்தின் மகா குருவாக ஒளிரப் போகின்றேன். இன்றைக்கு ஜக்கி வாசு எப்படி வந்து சிவனை வச்சு இன்னைக்கு இத்தனை 1000 கோடி போனாரோ அது மாதிரி இந்த ஓஷோ அங்கே அந்த அந்த மகா ஞானத்தை வைத்து கிட்டத்தட்ட லட்சம் கோடி நான் போகின்றேன். அது அத்தனைக்கும் உங்களுக்கு வாரி வழங்குகின்றேன். நான் 20 ஆண்டுகள் நான் சுவிட்சர்லாந்தில் எப்படி உட்கார போறேங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாரும் சுவிட்சர்லாந்தில் இருங்க, 2 நிமிஷத்தில் பேசுகிறேன், திருப்பி வரேன். இயல்பு நிலைக்கு வந்துட்டேன், சாந்திப்படுத்திட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு இதில் மல்டிபிள் ஆர்கசம் பண்ணலன்னு எனக்கு கேளுங்க. இதுக்கப்புறம் ஒரு லைவ் குரு உலகத்தில் ஓஷோவை லைவாக நீங்கள் பார்க்கல, ஜக்கி தேவசாவை பார்க்கல, கிட்ட நெருங்க முடியாது, ரவிசங்கர்ஜியை கிட்ட நெருங்க முடியாது. உங்களுடைய நண்பனாக உங்களுடைய சமகாலத்தவனாக இவ்வளோ யூசன் ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி கடமுடான்னு இந்த 2 மாதத்தில் நிறைய பேசி தள்ளிட்டேன். யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது, ஒரு பக்கம் துரோணன், ஒரு பக்கம் அதை வாங்கி கொடுனேன், ஒரு பக்கம் இதை வாங்கி கொடுனேன், அதுக்கப்புறம் பரசுராமன், அதுக்கப்புறம் சாந்தமாகி இன்னைக்கு ஆட்டமாக ஆடி 2 மாதத்தில் சாந்தமாகிட்டேன். 27ஆம் தேதி சாந்தமாக போகிறேன். இந்த சாந்த சொரூபியை, இந்த அற்புத சொரூபியை, இந்த ஆனந்த சொரூபியை 46 வயசுல எனக்கு ஆண்டவன் இவ்வளோ பெரிய குட்ட நிறுவகல்ப சமாதி பெற்ற அனுபவத்தோட ஆசீர்வாதங்களை
அள்ளி தெரிக்கின்றேன், வஞ்சனை இல்லாமல் தெரிக்கின்றேன். 27ஆம் தேதி பௌர்ணமி வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஷார்ட் அண்ட் சூட்டா டைம் தான் இருக்கு நண்பர். அதுக்கப்புறம் என்ன கட்டுப்பிடிச்சு வைக்க முடியல. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த பௌர்ணமி தான் நினைச்சேன். அதுக்குள்ள நான் கண்டமாயிடும் இருக்கு. உடம்பும் சரியில்லாம போகுது. உடம்பு ஒன்று கிடக்க ஒன்று போகுது. நேற்று வந்து படுத்துட்டு இருக்கும்போது கீழே தள்ளி குச்சி மீன் குளிக்கிற மாதிரி கீழே விழுந்துட்டேன். இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் நம்புற ஆள் கிடையாது. இது சொல்ற ஆள் கிடையாது. நானே செய்ய மாட்டேன். ஆனா நடக்குது. ஒரு 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 உயிரோட்டம் உள்ளுக்குள்ள இறங்கிட்டு, ஒரு கரண்ட் ஷாக் உள்ள இறங்கிட்டு, அதை கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லிக்கொண்டு 21ஆம் தேதி 27ஆம் தேதி பௌர்ணமி என்று காலை 8 மணிக்கு வருக 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 என்று வரவேற்று உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இன்றைய ஆனந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு அவி சண்முகம் சார் 2 வார்த்தை பேசுங்க. வேற ஏதாச்சும் ஆரம்பத்தில் இந்த அட்டன் பண்ணுங்க 2 வார்த்தை பேசுங்க. இந்த கிளாஸை முடிப்போம். எல்லோருக்கும் எந்த விதமான கட்டணமும் இல்லை. நீடாமல் நிறைவு செய்து இந்த விவாதத்தை கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வந்து சேருங்க. வந்து சேருங்க. உங்களுடைய விழா புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு என்ன வந்து சேருங்க. 10 மணிக்கு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுகின்றேன். இது வந்து பிரபஞ்சத்திலிருந்து பண்ணுறது. வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். உலகத்தில் எந்த நாடுகள் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்க. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சி நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வந்துடுவேன். ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவை சண்முகம் சார் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு அனுபவத்தை சொல்லுங்கள், முடிச்சிருவோம். இது வந்து எக்ஸசைஸ்லேருந்து பாதி பேசினேன், சர்வசாதாரண நிலையிலேருந்து பேசினேன். இன்னைக்கு ஒரு உடல் முறை சொன்னேன். 21ஆவது ஸ்டேஜ் ஆனந்த பரவச பேரின்ப நிலை. காலை வெறிக்கணும் 120 வாட்டி, காலை சேர்க்கணும் 120, மிடில் வச்சு 120 பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இன்னும் மனசு விட்டு இப்போ சொல்ல மாட்டேங்குது. அவை சண்முகம் சார் 2 வார்த்தை பேசுங்க, கிளாஸை முடிப்போம். குருவேசரணம். ம் ஜெய் வந்து இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப பரவச நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய அவரோட அனுபவங்கள், ஏன்னா இப்போ ஒரு சாதாரண நிலையில் இருக்க நபரே இது பண்றப்போ இவருக்கு என்ன சொல்ற, சும்மா சாதாரணமே நம்ம சமயம் ஆடுவாரு. இப்ப சலகம் கட்டி விட்டாச்சு, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு நிலையை உணர முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஜனவும் கிரவுனும் ஆக்டிவேட் ஆச்சு நீங்க பேசுறப்போ. அப்போ அந்த எனர்ஜி வந்து உண்மை சக்தி. அது வந்து ஒரு உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் உணர முடியும். ஏன்னா நம்ம ஹீலிங் தெரிஞ்சதுனால நீங்க சொல்ற விஷயத்த என்னால உணர முடியுது, என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப நான் கேட்கிற நிறைய விஷயம் கேள்வியில என்னோட சந்தேகப்பட்டு கேட்கறதுல கேள்வி எனக்கு தெரிஞ்சு முழுமையா தெரிஞ்சிருக்காக கேள்விகள் தான் உங்களுக்கு சில கேள்வி கேட்டிருப்பேன். சில சமயம் உங்களை வருத்தப்படுற மாதிரி பேசியிருப்பேன். அது வந்து ஏன்னா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லாமே. இந்த வகுப்பு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அற்புதம். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து உங்களோட பயணிச்சுக்கிற வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனக்கு முதல்ல கோடான கோடி நன்றிகள். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து கூட ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் கூட இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு நன்றி கோடான கோடி நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் அல்லாது இன்னைக்கு வந்து குருஜி நமக்கு வந்து, அதாவது எல்லாத்துக்கும் வந்து குரு வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிழல் குரு, நிஜ குரு வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்க, நடமாறும் குரு கிடைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப நம்ம சாலை சொல்றது வந்து நமக்கு அதாவது நம்ம வந்து குழந்தை, ஆனா அவர் நடக்கிறது ஓடுறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் பிக்கப் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை பிடிச்சி நம்ம தொடர்ந்து ஓடிட்டோம்னா அவரு நினைக்கிற மாதிரி சுவிட்சர்லாந்து எங்க வேணா உலகம், இங்க மட்டும் இல்ல, அவர் மேல் உலகத்துக்கே நம்ம கூட்டிட்டு போவார். அந்த அளவுக்கு வந்து குருஜியோட நிலை இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தோம். உலகத்தில் பொருளாதாரத்தில் உங்களை 1000 கோடி 2000 கோடி அடைய வைக்கின்ற உறுதிமொழியை கொடுத்துக்கொண்டு ஞானத்தில் நிர்வகல்ப சமாதி அடைய வைக்கின்றேன். மகா சமாதிங்கிறது கர்மா சம்பந்தப்பட்டது என்பதை சொல்லிக்கொண்டு எல்லோரும் 27ஆம் தேதி வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நிலை நோக்கி போவோம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வினாலும் இன்னைக்கு 21ஆவது ஸ்டேஜ் மகா பரவச ஆனந்த நிலை, பரவச நிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுங்க என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். பாக்கி எந்த விடைகள் எந்த கேள்விகள் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். எல்லோரையும் 27ஆம் தேதி ஆசிர்வதிக்க அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அமிர்தகாரா வருக 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 என்று வரவேற்கின்றது. அன்னைக்கு மதியானம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான அன்னதானம் என் கையாலே வழங்கப்படும், சிறப்பான ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். இன்னும் இந்த மகாருத்ராட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தானதிலிருந்து வந்து இன்னும் குலதெய்வங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம்னு நினைச்சேன். அது அன்னைக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழியனும் வாழிய கொள்ளாண்டு. எல்லோரும் 27ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கு காலை 8 மணிக்கு அமிர்தபுரிக்கு வாருங்கள், அந்த ஆனந்தத்தை பகிருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இது உங்கள் விழா, உங்கள் குருக்கு நடத்துகிற விழா, நான் கூப்பிடக்கூடாது, நீங்கள் தான் வந்து நிற்கணும் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி வரணும் ஏது வரணுங்கிற கூகுள் மேப் எல்லாமே அட்மின் உங்களுக்கு போடுவார். அதை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் நேரில் சந்திப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். மகிழ்ச்சி, ஆனந்தம், நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், விடைபெறுகிறேன். நன்றி.